ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றத நினைக்கிறேன். அதாவது நம்ம தாம்பரம் தொகுதியில, தாம்பரம்ல ஜிஆர்டி பேக் சைட் ஜெய் என்கிற ஹரிஷ் அப்படின்ட்டு ஒரு தம்பி இன்னைக்கு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அவரு சத்யபாபா காலேஜ்ல செகண்ட் இயர் தான் படிக்கிறாரு. அவரு ஃப்ரெண்ட்ஸோட சும்மா ஒரு டிரைவ் போகணும்ட்டு நம்ம மதுரவாயல் பைபாஸ்ல டு போரூருக்கு போயிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு டீ சாப்பிடலாம் அப்படின்ட்டு. அப்படி போகும்போது ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரும் தனித்தனி பைக்ல போறாங்க. தனித்தனி பைக்ல போகும்போது பின்னாடி திரும்பி பார்த்துட்டே ஃப்ரெண்ட்ஸை திரும்பி பார்த்துட்டே வண்டியை டிரைவ் பண்ணி அவர் ஒரு டேர்னிங் கட்ல ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து அவர் பின்னாடியே வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பைக் மேல இடிச்சு அவரும் கீழே விழுந்து அதுல ஜெய் என்கிற ஹரிஷ் அவரு உயிர் இழந்துட்டாரு. அவருக்கு பின்னாடி வந்து அவருக்கும் கை கால்ல எல்லாமே நிறைய அடி. நம்ம தாம்பரம்ல இருக்க ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ல தான் அவங்கள அட்மிட் பண்ணிருக்காங்க. அங்க போயிட்டு டாக்டர்ஸ், போலீஸ் அவங்களெல்லாம் பார்த்துட்டு அவங்க பேரண்ட்ஸையும் பார்த்தேன். அவங்க அழுக இருக்குல்ல, அது அவ்வளோ ஒரு பெரிய எமோஷன். அது என்ன கஷ்டம்ன்றத நீங்க அதை ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஒரு பையனை குழந்தையில இருந்து வளர்த்து அவனை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சு அந்த பையனுக்கு நேத்து தான் 2 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வேற கட்டிட்டு வந்துட்டு அவனுக்கு வேண்டிய அனைத்து விஷயமும் செஞ்சு கொடுத்து இவ்வளவு தூரம் வளர்த்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த பையனை இழந்துட்டு எவ்வளவு தவிக்கிறாங்கன்றது கண்ணால பார்த்தேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அவர் ஹெல்மெட் வேற போடல. உங்களை பேரண்ட்ஸ் வந்து ஒரு நம்பிக்கையோட வெளியூர்ல இருந்து நம்ம ஊர்ல இருந்து காலேஜுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம திருப்பி செய்ய போற ஒரே விஷயம், அவங்களுக்கு நம்ம நல்லா படிச்சு அவங்கள பெருமை சேர்க்கிற விஷயமா, அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த நோக்கி தான் எல்லாருமே போறாங்க. சோ இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு இந்த டிரைவ் போறது, நைட் டிரைவ் போறது, அதுவும் பைக்ல நீங்க போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா எல்லாருமே ஹெல்மெட் போட்டுட்டு போகணும். ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல, பேரண்ட்ஸும் அவங்கள கொஞ்சம் டேக் கேர் பண்ணி விசாரிச்சுட்டே இருங்க. அது இல்லாம மக்களாகிய நீங்களும் கொஞ்சம் பொறுமையா போங்க. ரேஷ் டிரைவ் வேணாம். ஹெல்மெட் போட்டுட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா போங்கன்றத நேரத்துல நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. ப்ளீஸ் யாரும் தயவு செஞ்சு இதுக்கப்புறம் எந்த வண்டியில போனாலும் ஹெல்மெட் போட்டுட்டு போங்கன்றத உங்களை அன்புடன் கேட்டுக்கிறேன். பொறுமையாவும் போங்க. தேங்க்யூ.